பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க போற, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, தைரியத்தை விட்டு விடக்கூடாதான். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரன், என் சகோதரியே, இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. அப்போ நமக்கு ஒரு முடிவு வேணும்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியத்துல ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம தைரியத்தை முதல்ல விட்டு விடக்கூடாது. இந்த பைபிள்ல நிறைய டைம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா, பயப்படாதே. தேவதூதன் தானியேல் மொழி காட்சியளிக்கும் போது பயப்படாதேன்னு சொல்றாரு. இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கு முன்னாடியும் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பும் போதும் அவங்க சொல்ற வார்த்தை, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள என்னதான் இருக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை அப்படின்னா பயம்தான். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான இல்ல, பலனுக்கு ஏதுவான ரிவார்டு. உங்களுக்கு உண்டான ஒரு பலன் வேணும் அப்படின்னா, நீங்க அழுகிறதுக்கு ஒரு பலன் வேணும்னா, நீங்க படுகிற பாடுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னா, நீங்க முதல்ல தைரியத்தை விட்டு விட. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்குள்ள தைரியம் தான் இல்ல. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். நீங்க தைரியம் அப்படின்னு நினைக்கிறது எது தெரியுமா? நான் நினைக்கிறோம், நாம் வேலை செய்து கொண்டு இருப்போம், ஆனா அந்த வேலையில ரொம்ப தைரியமா இருக்கிறோம். சம்பளத்தை குறித்து நம்ம தைரியமா இருக்கிறோம். பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு நம்ம தைரியமா இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிற சொத்துக்கள் இல்ல நகைகள், அதை வச்சு நம்ம ரொம்ப தைரியமா இருக்கிறோம். உண்மையை சொல்ல போனா ஃபேக்டா, அது இல்லைன்னா உங்களுக்குள்ள தைரியம் இருக்குமா? அந்த செல்வம் இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு பதவி இல்லைன்னா மனுஷனுக்குள்ள தைரியம் இருக்குமா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தைரியமா இருக்கணும். இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ள வாழும் போதுதான் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தைரியமா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு நபரை தான் நம்ம அதிகமா பார்க்க முடியும். யோபு எல்லாம் இழந்துட்டார். யோபு இல்லையா? எத்தனையோ முறை நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே இழந்துட்டார் யோபு. தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. தன்னுடைய மனைவியினால கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சுகள்லாம் அனுபவிக்கிறாரு. ஆனா அவர் தைரியத்தை விட்டு விடல. அதனாலதான் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டு. அபிரஹாமும் கூட வாக்குத்தத்தம் வாங்கியாச்சு, ஆனா நாள் தாமதமாகும் போது தைரியத்தை விட்டு விடல. அதனாலதான் அபிரஹாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். சகோதரன், சகோதரிய, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய வேலையில, என்னுடைய சரீரத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல தைரியமா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல முதல்ல ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிச்சு தியானம் பண்ணுங்க. தைரியம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த தைரியம் உங்களுக்குள்ள இருக்குமானா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்பதான் நம்ம ஆண்டவர் பேசுறத செவி கொடுத்து கேட்க முடியும். பயந்துகிட்டே இருந்தா கர்த்தர் என்ன பேச வராருன்னு கூட நமக்கு தெரியாது, பைபிளும் வாசிக்க முடியாது. தைரியமா நில்லுங்க. யோபுவை ஆசீர்வதித்த நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஆண்டவரே, எங்க தைரியத்தை நாங்க விட்டு விடக்கூடாது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் ஆண்டவரே யோபுக்கு இருந்தது போல, அபிரஹாமுக்கு இருந்தது போல, யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு இருந்தது போல, ஆண்டவரே உமக்கு இருந்தது போல எங்களுக்கு இருக்கணும் ராஜா. தகப்பனே, எங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் உமக்கு நேராய் தகப்பனே நடந்து கொள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தைரியமா இருங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.